ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം തൃതീയ സ്കന്ധം മൂന്നാമത് സ്കന്ധത്തിലെ 23வது അധ്യായം. சுதர்சனனுக்கு தன்னோட புத்திரிய சுபாஹு திருமணம் பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் சுபாஹு அப்படிங்கிற அந்த மகாராஜா சுதர்சனனை நன்னா பகுமானத்தோடு கூடிட்டு ஸ்வீகரணம் பண்ணினார். வியாசர் இங்க ஜனமேஜயனுக்கு கதையை எக்ஸ்பிளைன் பண்றார். அப்படிங்கிறதுனால வியாச ஓவாஜா 1வது ஸ்லோகம். தஸ்மை கௌரவ போஜ்யானி விதாய விதிவத்ததா வாசராணி ஜஷட் ராஜா போஜயாமாஸ பக்திதா. தஸ்மை கௌரவ போஜ்யானி விதாய விதிவது ததா வாசராணி ச ஷட் ராஜா போஜயாமாஸ பக்திதா. அந்த சுபாஹு ராஜா மறுபடியும் 6 நாளைக்கு ராஜ கொட்டாரத்தில் இருக்கிற விபவ சமிர்தமான உணவுகளை ரெடி பண்ணி பகுமானத்தோடு கூடிட்டு சுதர்சனனை சாப்பிட வச்சார். ஸ்லோகம் 2. ஏவம் விவாஹ கார்யாணி கிருத்வா சர்வாணி பார்த்திவா பாரிபர்ஹம் பிரதத்வாத மந்த்ரயன் சஜீவை சஹ. ஏவம் விவாஹ கார்யாணி கிருத்வா சர்வாணி பார்த்திவஹ பாரிபர்ஹம் பிரதத்வா அத மந்த்ரயன் சஜீவைஹி சஹ. உடனடியார் இப்படி திருமணத்தை சம்பந்திச்ச எல்லா விஷயங்களையும் அந்த ராஜா செஞ்சு முடிச்சார். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு புத்திரிக்கான எல்லா விதமான தன விஷயங்களையும் கொடுத்தார். ஸ்திரீதனம் கொடுத்தார். அதுக்கப்புறம் மந்திரிகளும் ஆயிட்டு கூடி ஆலோசனை பண்ணினார். இனி என்ன செய்யணும்? சத்ருக்களான ராஜாக்கள் எல்லாம் இப்ப வெளியில சூழ்ந்து நிக்கிறா. இதுல இருந்து எப்படி ஆக்கமுன்னு தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு. ஸ்லோகம் 3. தூதைஸ்து கதிதம் ஸ்ருத்வா மார்க சம்ரோதனம் கிருதம் பபூவ விமனா ராஜா சுபாஹுரமிதத்யுதி. தூதைஹி து கதிதம் ஸ்ருத்வா மார்க சம்ரோதனம் கிருதம் பபூவ விமனா ராஜா சுபாஹு அமிதத்யுதி. எங்கேயும் வெளியில போக முடியாத அளவுக்கு சத்ரு சைன்யங்கள் எல்லாம் லைனா நின்று இருக்கா. மார்க்கத்தை தடசம் பண்ணி நின்று இருக்கா அப்படின்னு தூதர்கள் வந்து சொன்னதால சுபாஹு ரொம்ப ரொம்ப சங்கடமானார். அவரு ரொம்ப ரொம்ப வீர சூரவர் ஆக்கிரமியாக்கும் இருந்தா கூட ஒரு பயம் அவருக்கு உண்டாகி வருது. ஸ்லோகம் 4. சுதர்சனஹா ததஹ உவாஜ ஸ்வசுரம் சம்சிதவ்ரதஹ அஸ்மான் விசர்ஜய ஆஷு த்வம் கமிஷ்யாமஹ ஹி அசங்கிதாஹ. சுதர்சனஸ்ததோவாஜ ஸ்வசுரம் சம்சிதவ்ரத அஸ்மான் விசர்ஜயாஷு த்வம் கமிஷ்யாமோ ஹ்யசங்கிதா. அப்போது பிரதேஷ்ட இருக்கிற சுதர்சனன் ஸ்வசுரன் ஜனனாக்க மாமனாரு மாமனாரான சுபாஹு கிட்ட இப்படி சொன்ன,
நீங்கள் சீக்கிரமா எங்களை அனுப்பிச்சு விட்டுடுங்கோ, எந்த ஒரு பயமும் இல்லாதக்கு நாங்கள் இங்கேருந்து சீக்கிரமா பொக்கிறோம், எங்களை அவளெல்லாம் துரோகிப்பா அட்டாக் பண்ணுவா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு உண்டாகவே வேண்டாம் அப்படின்னு சுதர்சனன் மாமனாரான சுபாஹு கிட்ட சொன்னார். ஸ்லோகம் 5. பாரத்வாஜாஸ்ரமம் புண்ணியம் கத்வா தத்ர சமாஹிதா நிவாசாய விசாரோ வை கர்த்தவ்ய சர்வதா நிருபா. பாரத்வஜ ஆசிரமம் புண்ணியம் கத்வா தத்ர சமாஹிதாஹ நிவாசாய விசாரஹ வை கர்த்தவ்யஹ சர்வதா நிருபா. சுபாஹு ராஜாவை கூப்பிடுறார் சுதர்சனன். ராஜாவே, பாரத்வாஜ ரிஷிகளோடு ஆசிரமத்துல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்கேயாக்கும் இனி வாழணும் அப்படிங்கிற விஷயத்த அங்க உட்காந்து சொஸ்தமா யோசனை பண்ணலாம். ஸ்லோகம் 6. நிருபேப்யஸ்சன கர்த்தவ்யம் பயம் கிஞ்சேத் த்வயா நக ஜகன்மாதா பவானி மே சாஹாயம் வை கரிஷ்யதே. நிருபேபியஹ ச ந கர்த்தவ்யம் பயம் கிஞ்சித் த்வயா அனக ஜகன்மாதா பவானி மே சாஹாயம் வை கரிஷ்யதே. இந்த கூடி நிற்கிற ராஜாக்கள் எல்லாம் என்ன உபதிரவிப்பாளோ அப்படின்னு நினைச்சு நீங்கள் பயந்துக்க வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம். ஜெகன்மாதாவா இருக்கிற அம்பாள் எனக்கு கூட ஹெல்ப்புக்கு இருக்கா, அதனால நீங்கள் பயம் இல்லாம இருங்கோம் அப்படின்னு சுதர்சனன் மாமனாரான சுபாஹு மகாராஜா கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் வியாசரங்க மறுபடியும் வர்ணிக்கிறார். ஸ்லோகம் 7. தஸ்யேதி மதமாத்ஞாய ஜாமாதோர் நிருபசத்தமா விசசர்ஜதனம் தத்வா பிரதஸ்தே சோபி சத்வரா. தஸ்ய இதி மதம் ஆத்ஞாய ஜாமாதுஹு நிருபசத்தமஹ விசசர்ஜதனம் தத்வா பிரதஸ்தே சஹ அபி சத்வரஹ. மாப்பிள்ளையோடு அபிப்பிராயம் அபாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சின்ற சுப்பாஹு மகாராஜா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான தனமெல்லாம் கொடுத்து மருமகனையும் புத்திரியையும் யாத்திரை அனுப்பினார். அதுக்கப்புறமா அந்த சுபாஹுவோடு மருமகன் புத்திரிய கூட்டிண்டு ராஜாவோடு புத்திரிய கூட்டிண்டு அது சீக்கிரமா அங்கேருந்து கிளம்பவும் செய்தார் அப்படின்னு வியாசர் சொன்னார். ஸ்லோகம் 8. பலேன மஹதாவிஷ்டோ யயாவனு நிருபோத்தமா சுதர்ஷனோ விருதஸ்தத்ர சசாலபதி நிர்பயா. பலேன மஹதாவிஷ்டஹ யயௌ அனு நிருபோத்தமஹ சுதர்ஷனஹ விருதஹ தத்ர சசாலபதி நிர்பயஹ. பெரிய ஒரு சைன்யத்தோடு கூட்டிட்டு ராஜா புத்திரியையும் மருமகனையும் பின்தொடர்ந்தார். சுதர்சனன் மனைவியோடு கூட்டிட்டு பயமில்லாக்கி யாத்திரை பண்ணினார். ஸ்லோகம் 9. ஹ்ருதை பரிவ்ருத சூரா சதாரோ ரத சம்ஸ்திதா கச்சன் ததர்ஷ சைன்யானி நிருபாணாம் ரகுநந்தனா. ரதைஹி பரிவ்ருதஹ சூரஹ சதாரஹ ரத சம்ஸ்திதஹ கச்சன் ததர்ஷ சைன்யானி நிருபாணாம் ரகுநந்தனஹ. சுற்றிலும் ரதங்களோடு கூடிட்டு தன்னோட ரதத்துல மனைவியோடு கூட்டிட்டு யாத்திரை பண்ற வீரசூர பராக்கிரமனா இருக்கிற
அந்த சுதர்சனன் வழியில ராஜாக்களோட சைன்யத்தை பார்த்தார். சுதர்சனனை ஆக்கும் இங்க ரகுநந்தனன் அப்படின்னு சொன்னது. ஸ்லோகம் 10. சுபாஹுரபிதான் வீட்சிய சிந்தாவிஷ்டோ பபூவஹ விதிவல்ச சிவாம் சித்தே ஜகாம சரணம் முதா. சுபாஹுஹு அபி தான் வீட்சிய சிந்தாவிஷ்டஹ பபூவஹ விதிவல்ச சிவாம் சித்தே ஜகாம சரணம் முதா. சுபாஹுவும் அந்த ராஜாக்களோட சைன்யத்தை பார்த்துட்டு கொஞ்சம் யோசனை பண்ணினார். சுதர்சனனுக்கான அம்பாள மனசுல இப்படி நினைச்சுட்டு இருக்கிறதுனால அந்த அம்பாளையே சரணம் பிராபிக்கிறதுக்கு தான் சுதர்சனனுக்கு தோணித்து. இந்த ராஜாக்களை பார்த்து ஒன்றும் பயம் உண்டாகலை. ஸ்லோகம் 11. ஜஜாபைகாட்சரம் மந்திரம் காமராஜமனுத்தமம் நிர்பயோ வீதசோகஸ்ச பத்ன்யா சஹனவோடயா. ஜஜாப ஏகாட்சரம் மந்திரம் காமராஜமனுத்தமம் நிர்பயः வீதசோகः ச பத்னியா சஹனவோடயா. ஏகாட்சரமா இருக்கிற காமராஜ மந்திரம் சுதர்சனன் ஜெபிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். அதோடு கூடிட்டு புதுசா திருமணம் பண்ணிண்ட மனைவியோடு கூடிட்டு பயம் இல்லாதக்கி சங்கடம் இல்லாதக்கி அந்த சுதர்சனனோட மனசு ஆயிடுத்து. ஸ்லோகம் 12. தத சர்வே மஹீபாலா கிருத்வா கோலாஹலம் ததா உத்திதா சைன்ய சம்யுக்தா ஹந்துகாமாஸ்து கன்யகாம். ததஹ சர்வே மஹீபாலாஹ கிருத்வா கோலாஹலம் ததா உத்திதாஹ சைன்ய சம்யுக்தா ஹந்துகாமாஹ து கன்யகாம். எல்லா ராஜாக்களும் அதுக்குள்ள கோலாகலம் கூட்டிண்டு சத்தம் போட்டுண்டு அந்த சசிகலை அப்படிங்கிற ராஜகுமாரிக்காக சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு நின்னா. ஸ்லோகம் 13. காசிராஜஸ்து தான் திருஷ்ட்வா ஹந்துகாமோ பபூவஹ நிவாரிதஸ்ததாத்யர்த்தம் ராகவேண ஜிகீஷதா. காசிராஜः तु तान् दृष्ट्वा हन्तुकामः बभूवः निवारितः तदा अत्यर्थं राघवेण जिगीषदा. அந்த ராஜகுமாரியையும் ராஜகுமாரனையும் அதே மாதிரி சுபாஹு அப்படிங்கிற மகாராஜாவையும் பார்த்த காசி ராஜா உடனடியாயிட்டு யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டு கிளம்பினார். அவரோட புத்திரன் சத்ருஜித் அப்பாவை சிரமப்பட்டு நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணினார். ஸ்லோகம் 14. தத்ராபிநேதுஷங்காஸ்ச வேர்யஸ்சானகதுந்துவே சுபாஹோஸ்ச நிருபாணாம் ச பரஸ்பரஜிகாம்சதாம். தத்ர அபிநேதுஹு சங்காஹ ச பேரிஹி ச ஆனகதுந்துபிஹி சுபாஹோஹ ச நிருபாணாம் ச பரஸ்பர ஜிகாம்சதாம். பரஸ்பரம் சண்டை போடுறதுக்கு ரெடியா நிக்கிற சுபாஹுவோடும் ராஜாக்களோடும் சைன்யங்கள் அதுக்குள்ள சங்கும்
குழலும் பெரும்பறையும் எல்லாம் முழக்கித்து. நாங்கள் ரெடி ஆயாச்சு அப்படிங்கிறத அவ அந்த நாதங்கள் வழியா தெரியப்படுத்தினா. சங்க துவனியாலையும் பெரும்பறையாலையும் குழலூதியும் தெரியப்படுத்தினா. ஸ்லோகம் 15. சத்ருஜேத்து சுசம்ரத்த ஸ்திதஸ்தத்ர ஜிகாம்சயா யுதாஜித் தத் சகாயார்த்தம் சன்னத்த பிரபபூவஹ. சத்ருஜித் து சுசம்ருத்தஹ ஸ்திதஹ தத்ர ஜிகாம்சயா யுதாஜித் தத் சகாயார்த்தம் சன்னத்தஹ பிரபபூவஹ. சத்ருஜித்தும் யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டு சைன்யங்களோடு கூடிட்டு நின்னார். அந்த சத்ருஜித்து அப்படிங்கிற புத்திரனை ஹெல்ப் பண்றதுக்கு யுதாஜித்து சைன்யத்தோடு கூடிட்டு அந்த யுத்த களத்துல இறங்கினார். ஸ்லோகம் 16. கேஜேச்ச பிரேட்சகாஸ்தஸ்ய சஹானீகை ஸ்திதாஸ்ததா யுதாஜிதக்ரதோ கத்வா சுதர்ஷனமுபஸ்திதா. கேச்சித் ச பிரேட்சகாः தஸ்ய சஹானிகைः ஸ்திதாः ததா யுதாஜித் அக்ரதः கத்வா சுதர்ஷனம் உபஸ்திதः. ஒரு சிலவா சைன்யங்களோடு கூடிட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு அங்க நின்னா யுதாஜித் அதுக்குள்ள சுதர்ஷனோடு நேர முன்னால வந்து நின்னார். யுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு. 17வது ஸ்லோகம். சத்ருஜித்தேன சஹிதோ ஹந்தும் பிராதரமானுஜ பரஸ்பரம் தே பாணௌகைஸ்ததச்சு க்ரோதமூர்ச்சிதா. சத்ருஜித் ஏன சஹிதஹ ஹந்தும் பிராதரம் அனுஜஹ. பரஸ்பரம் தே பாண ஔகைஹி ததச்சுஹு க்ரோதம் மூர்ச்சிதாக. தன்னோடு அண்ணாவை கொல்லணும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு தம்பியா இருக்கிற சத்ருஜித்து, சுதர்சனனோடு தம்பியாக்குமே சத்ருஜித்து, ஒரே அப்பாவுக்கு 2 அம்மாக்களில பிறந்த குழந்தைகளாக்கும் சுதர்சனனும் சத்ருஜித்தும். சுதர்சனனோடு அப்பாவுக்கு முதல் மனைவியில உண்டானவராக்கும் சுதர்சனன், 2வது மனைவியில உண்டானவராக்கும் சத்ருஜித்து. அப்போ தன்னோடு அண்ணாவை கொல்லணும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு சத்ருஜித்து தாத்தாவான யுதாஜித்தோடு கூடி சேர்ந்து யுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆயாச்சு. கோபம் ஜாஸ்தியான அவ பரஸ்பரம் அம்புகளை வர்ஷிச்சு தொடங்கினா. ஸ்லோகம் 18. சம்மர்த சுமஹாம்ஸ்தத்ர சம்பிரவருத்த சுமார்கணே காசீபதிஸ்ததா தூர்ணம் சைன்யேன பகுனாவ்ருதா. சம்மர்தஹ சுமஹான் தத்ர சம்பிரவருத்தஹ சுமார்கணைஹ காசீபதிஹ ததா தூர்ணம் சைன்யேன பகுனாவிருதஹ. அஸ்திர வருஷங்களால யுத்தம் அதிகோரமா நடந்தது. காசி ராஜாவான யுதாஜித்து ஒரு பெரிய சைன்யத்தோடு கூடிட்டு அதிசீக்கிரமாயிட்டு. ஸ்லோகம் 19. சாஹாயார்த்தம் ஜகாமாஷு ஜாமாதரமனிந்திதம் ஏவம் பிரவருத்தே சங்கிராமே தாருணே லோமஹர்ஷனே. சாஹாயார்த்தம் ஜகாம ஆஷு ஜாமாதரமனிந்திதம் ஏவம் பிரவருத்தே சங்கிராமே தாருணே லோமஹர்ஷனே. யோக்கியனாயிருக்கிற தன்னோடு அந்த
பேரனை ஹெல்ப் பண்றதுக்காக காசி ராஜா யுதாஜித் வந்து சேர்ந்தார். புலகாங்கிதம் உண்டாகிற அளவுக்கு அதிகோரமான யுத்தம் இப்படி நடக்கிறத அந்த யுத்தத்தை பார்த்து ஆளுகளோடு உடம்புல இருக்கிற ரோமபூபங்கள் எல்லாம் எழுந்து நின்னுதாம். அந்த அளவுக்கு பெரிய யுத்தம் அங்க நடக்கிறத அதாக்கும் லோமஹர்ஷேனா லோமஹர்ஷனே அப்படின்னு சொன்னது. ஸ்லோகம் 20. பிராதுர்பபூவ சஹசா தேவி சிம்ஹோபரிஸ்திதா நானாயுததராரம்யா வராபூஷண பூஷிதா. பிராதுஹு பபூவ சஹசா தேவி சிம்ஹ உபரிஸ்திதா நானாயுததராரம்யா நானா ஆயுததராரம்யா வராபூஷண பூஷிதா. தேவி சிம்ஹவாகனத்துல உட்கார்ந்துட்டு சிம்ஹாசன ஆரூடையாயிட்டு ரொம்ப சீக்கிரமா அங்க வந்துட்டா. அந்த தேவி நிறைய திவ்யாயுதங்கள் எல்லாம் தரிச்சுட்டு இருந்தா. விசிஷ்ட பூஷணங்கள் எல்லாம் தரிச்சுண்டு அழகா இருந்தா தேவி. சுதர்சனனை ஹெல்ப் பண்றதுக்கு தேவி அங்க வந்துட்டா.